السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 53ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெற அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 53ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம் பார்க்க இருப்பது கிதாபினுடைய வரிசையில் 21வது பாடத்தினுடைய சட்டங்களை தான். கடந்த பாடத்திலேயும் பார்த்தது போல அன்னவினுடைய சட்டங்களை நாம இன்றைய பாடத்தில் பார்க்க இருக்கிறோம். அப்ப அன்னவை பற்றிய சட்டம் என்ன, அது எதற்கு பிறகு வரும், அதற்குண்டான இஅ்ராப் என்ன, அதன் மஅமூலுகள் எப்படி வரும், அதே போன்று இந்த பாடத்திலே இன்னும் ஒரு விஷயங்களை சொல்லுவாங்க. லமீறுகளை பற்றி நமக்கு சொல்லித்தர இருக்கிறாங்க. இந்த உதாரணத்தின் வழியாக லமீறுகளை ஃபேலுகளோடு எப்படி சேர்ப்பது போன்ற முறைகளையும் நமக்கு சொல்லித்தர இருக்கிறார்கள். வாங்க நாம கிதாபிற்கு உள்ளே சென்று அந்த வாசகங்களை வாசித்து சட்டங்களை அறிந்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹல் ஹலககுமுல்லாஹு நஅம் ஹலகனல்லாஹு ஐலா. அப்போ இன்றைய பாடத்துல நாம தொடங்க இருக்கிற வார்த்தை இதுதான். அப்போ இது கடந்த பாடத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அன்னவை பற்றி நமக்கு சொல்லித்தரக்கூடியதான பாடம். அப்ப பாருங்க, இந்த பாடத்துல இன்னொரு தன்மை என்னன்னா லமீறுகளை பற்றி நமக்கு பேசுவாங்க. இந்த கும் நா இது போன்ற லமீறுகளை பற்றியும் அங்கங்க நமக்கு இந்த பாடத்துல சொல்லித்தராங்க. அப்போ அஹ் வஹல் இது எதனுடைய தொடர்ச்சின்னா, மேல 3 நபர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்க. சஅது, சயீது, நபீல் மூவரை நோக்கியும் கேட்கப்பட்ட கேள்வி. நீங்கள் அறிவீர்களா, மக்களை படைத்தது யார் என்று அறிவீர்களா? அவங்க பதில் கொடுத்தாங்க, மக்கள் அனைவர்களையும் படைத்தது அல்லாஹ் தான் அனைவர்களையும் படைத்தான் அப்படி. அவர்களை பார்த்துதான் மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க. வஹல் ஹலககுமுல்லாஹு, இன்னும் அல்லாஹு உங்களை படைத்தானா? மக்கள் எல்லாத்தையும் படைச்சது அல்லாஹ், பதில் கொடுத்துட்டீங்க. இப்ப அடுத்த கேள்வி, அல்லாஹ் உங்களையும் படைத்தானா, உங்களை படைத்தானா? வஹல் ஹலகக்கும், உங்களை படைத்தானா? கும் வஹல் ஹலகக்கும், உங்களை அல்லாஹ் உங்களை படைத்தானா? அல்லாஹ் அல்லாஹ் உங்களை படைத்தானா? அதுக்கு அவன் கொடுக்குற பதில் நஅம், ஆம். ஹலகனா, எங்களை படைத்தான். அல்லாஹு அல்லாஹு எங்களை படைத்தான். அயலன், எங்களையும் படைத்தான். அப்போ அல்லாஹு தான் எங்களையும் படைத்தான். அப்ப இதற்குண்டான அர்த்தத்தை பார்த்துட்டோம். தர்கீபு, இஅ்ராபு இவைகள் என்ன பாருங்க. வாவ் என்பது ஹர்ஃப் இஸ்தினாஃப், அடுத்த கேள்வி கேட்குறாங்க, புதியதான ஒரு கேள்வி. அல்லது இந்த வாவை அத்ஃபினுடைய என்ன ஆக்கலாம், வாவாக்கும் பொழுது இங்க அத்ஃப் செய்யப்படும். ஹல், இந்த ஹல் தொடங்குகிற ஜும்லா இந்த ஜும்லால அத்ஃப் செய்யப்படும். நம்ம அத்ஃபுடை வாவென்று வைத்தால் மிக பொருத்தமானதாக இருக்கும். பாருங்க, அப்ப ஹல் வாவ் ஹர்ஃப் அத்ஃப், ஹல் ஹர்ஃப் இஸ்திஃபாம், خلق فعل மாதி, கும் மஃஊல், அல்லாஹு ஃபாயில், خلق உடைய ஃபாயில். நஅம் ஹர்ஃப் ஜவாப், خلق فعل மாதி, நா மஃஊல், அல்லாஹு خلق உடைய ஃபாயில். ஐலன் போக்கப்பட்ட ஃபிஇல் லமீர் ஃபாயிலுடைய மஃஊல் முத்லக். பாருங்க, வாவ் ஹர்ஃப் அத்ஃப் அது மப்னி. ஹல் என்பது ஹர்ஃப் இஸ்திஃபாம், அதுவும் மப்னி. ஹர்ஃப் எல்லாமே மப்னி. இது ஹல் என்பது சுக்குன் மீது மப்னி. ஹலக மாலியான ஃபிஅல் ஃபத்ஹின் மீது இது மப்னி. கும் என்பது மஃஊல் நஸ்பினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் இது மப்னி. அல்லாஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. நஅம் என்பதோ ஹர்ஃப் ஜவாப், அது சுக்குன் மீது மப்னி. ஹலக
ஃபத்தஹின் மீது மபனி மாதியான ஃபிஅல். நா மஃஊலு நஸ்பினுடைய மஹல்லு, ஆனால் லமீர் என்பதால் இது மபனி. அல்லாஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ. ஐலன் என்பதோ லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. காரணம் இது மஃஊலு முத்லக். தொடர்ந்து பாருங்க. யா சுஉதா வபுஷ்ரா வநஜ்வா அதஅலம்ன மன் ஹலகஸ் ஸமாஅ. முகாத்தபு பெண்கள். முகாத்தபு யாரு? பல பெண்கள். இங்க வந்து பல ஆண்களை குறித்து கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அடுத்து இங்க வரக்கூடிய கேள்வி யாருன்னா பல பெண்களை முகாத்தபாக்கி முன்னிலையாக்கி கேள்வி. யா சுஉதா சுஉதாவே, வபுஷ்ரா இன்னும் புஷ்ராவே, வ நஜ்வா இன்னும் நஜ்வாவே, அதஅலம்ன நீங்கள் அறிவீர்களா, மன் ஹலகஸ் ஸமாஅ வானத்தை படைத்தவன் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா. அப்ப வானத்தை படைச்சது யாருன்னு நீங்க தெரிவீர்களா அப்படின்னு கேள்வி. நஅம் அவங்க கொடுக்கிற பதில் என்ன? நஅம் ஆம், நஅலமு நாங்கள் அறிவோம், அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு ஆகிறவன், ஹலக அவன் படைத்தான், ஹா அவைகளைனா அந்த வானத்தை அவன்தான் படைத்தான் என்பதை நாங்கள் அறிவோம். அப்போ இதற்குண்டான தர்கீபு இஅராபு இவைகளை பார்ப்பவாங்க. யா ஹர்ஃபுன் நிதா சுஉதா முனாதா முஃப்ரது, வாவ் ஹர்ஃப் அத்ஃப், புஷ்ரா மஅத்தூஃப் எங்க அத்ஃப் செய்யணும்? சுஉதால அத்ஃப் செய்யணும். வாவ் ஹர்ஃப் அத்ஃப், நஜ்வா மஅத்தூஃப் எங்க? அதே புஷ்ரால தான் சுஉதால தான் அத்ஃப் செய்யணும். அ ஹர்ஃப் இஸ்திஃபாம், தஅலம்ன ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில், மன் இஸ்மி இஸ்திஃபாம், خلق ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாயில், அஸ்ஸமாஅ خلق உடைய மஃபூல். இந்த மண்ணு முபத்ததா, மண் என்பது முபத்ததா, இதனுடைய ஹபர் தான் எது? இந்த ஜும்லா. அப்ப அஸ்ஸமாஅ خلق உடைய மஃபூல். பாருங்க இப்ப இதற்கான இஅராப் என்ன? யா ஹர்ஃபுன் நிதா ஹர்ஃப் என்பதால் மப்னி. சுஉதா முகத்தரத்தான லம்மின் மீது மப்னி. வாவ் மப்னி ஹர்ஃப் என்பதால். புஷ்ராவும் அதே போன்று முகத்தரத்தான லம்மின் மீது மப்னி. வாவ் மப்னி ஹர்ஃப் என்பதால். நஜ்வா என்பது முகத்தரான லம்மின் மீது மப்னி. ஹர்ஃப் இஸ்திஃபாம் மப்னி. தஅலம்ன இந்த முலாரியான ஃபிஅல் சுக்குன் மீது மப்னி. நம்ம கடந்த பாடங்களிலேயே குறிப்பிட்டிருந்தோம், முலாரியான ஃபிஅல்களிலேயே முலாரியான ஃபிஅல் தான் ஒரு முஅரபான ஃபிஅல். ஆனா அதுல கூட ரெண்டு ஃபிஅல் என்னது? ரெண்டு வசனுகள் மப்னி. அதுல ஒண்ணு முகாத்தபு பெண்பால் பன்மை, காயிபு பெண்பால் பன்மை. அதுல இது முகாத்தபு பெண்பால் பன்மை, இது சுக்குன் மீது மப்னி. மன் என்பதோ அது சுக்குன் மீது மபனி இஸ்மி இஸ்திஃபாம், ஆனால் ரஃப்இனுடைய மஹல். காரணம் என்ன? முபத்ததா. ஹலக ஃபதஹின் மீது மபனி. அஸ்ஸமாஅ என்பது லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து பாருங்க. நஅம் என்பது ஹர்ஃப் ஜவாப். நஅலமு ஃபிஇல் முலாரி லமீர் ஃபாயில். அப்ப மேல இன்னொரு விஷயத்தை விளங்கணும். தஅலம்ன உடைய மஃபூல் தான் இந்த ஜும்லா. வானத்தை படைத்தவன் யார் என்பதை நீங்கள் அறிவீர்களா, இதான் மஃபூல். சரி, அப்ப நஅம் ஹர்ஃப் ஜவாப், நஅலமு ஃபிஇல் முலாரி ضمீர் ஃபாயில், அன்ன ஹர்ஃப் தஅகீத், அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு, خلق எனது ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாயில், ஹா மஃபூல். இந்த ஹா லமீர் அஸ்ஸமாஐ நோக்கி மீளுது. ஹலக்கல் இருக்கக்கூடிய ஃபாயில் லமீர் அல்லாஹ்வை நோக்கி மீளுது. இந்த அன்னவுடைய ஹபர் இந்த ஜும்லா. அப்ப இந்த அன்னவும் அதன் மஅமூலுகளும் சேர்ந்து நஅலமு உடைய என்னவாகும்? மஃபூல் ஆகும். அப்ப நஅம் ஹர்ஃப் ஜவாப் என்பதால் அது மப்னி. நஅலமு என்பதோ அது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஇ செய்த ஆமில் மஅனவி. அன்ன என்பது ஹர்ஃப் தஅகீத் ஹர்ஃப் என்பதால் அது மப்னி. அல்லாஹ லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹலக மாதி ஃபதஹின் மீது மப்னி. ஹா என்பது மஃபூல், ஹலகவுடைய மஃபூல். இது நஸ்பினுடைய மஹல்லு, ஆனால் லமீர் என்பதால் இதுவும் மப்னி. அப்போ இந்த உதாரணங்களில் நாம பார்த்த விஷயம் என்ன? அன்னவினுடைய சட்டம். அன்னவுடைய ஹபர் எல்லா இடத்துலையுமே ஜும்லாவாக வருது என்பதை நாம பார்த்தோம். அதனோடு சேர்த்து லமீர்கள்
ஹும்மு, அதே மாதிரி கும், நா, இது போன்ற லமீர்களுடைய புழக்கத்தை இங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்போ அடுத்த உதாரணத்தை நாம பார்ப்போம் வாங்க. அடுத்து பாருங்க, அயலமு ஜமாலுன் மன் ஹலகல் அர்த. அயலமு அறிவானா, ஜமாலுன் ஜமால் அறிவானா, மன் ஹலகல் அர்த பூமியை படைத்தவன் யார் என்பதை ஜமால் அறிவானா. அப்போ கேள்வி இது. அப்போ என்பது என்னது? ஹர்ஃபு இஸ்திஃபாம். அதே போல யஅலமு ஃபிஇல் முதாரி லமீரு ஃபாயில். லமீர் ஃபாயில் அல்ல, ஜமால் ஃபாயில். யஅலமு ஃபிஇல் முதாரி ஜமாலுன் யஅலமு உடைய ஃபாயில். மன் இஸ்மி இஸ்திஃபாம் முபத்ததா. خلق ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர் மன்னுடைய ஹபர். அல் அருள என்பது என்னது? خلق உடைய மஃபூல். என்பது ஹர்ஃபு இஸ்திஃபாம் மப்னி. யஅலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்த அமில் மானவி. ஜமாலுன் ஃபாயில் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ. மன் இஸ்மி இஸ்திஃபாம் மப்னி சுகுன் மீது மப்னி, ஆனால் இது ரஃபினுடைய மஹல்லில் இருக்கு. காரணம் இது முபத்ததா. ஹலக ஃபதஹின் மீது மப்னி மாதியான ஃபிஇல். அல் அரல மஃபூல் என்பதால் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. அடுத்து பாருங்க, அயலமு கமாலுன் வ ஹாலிதுன் மன் ஹலகல் ஜன்னத வன்னார. அயலமு கமாலுன் வ ஹாலிதுன். கமாலு இன்னும் ஹாலிது அறிவார்களா? எதை? மன் ஹலகல் ஜன்னத வன்னார. மன் யாராகிறவன், ஹலகல் ஜன்னத சுவர்க்கத்தை படைத்தான், வன்னார இன்னும் நரகத்தையும் படைத்தானே, யார் என்பதை, இப்ப சொர்க்கத்தையும் நரகத்தையும் படைத்தவன் யார் என்பதை கமால் இன்னும் ஹாலிது அறிவார்களா? பதில் என்னது? நஅம் ஆம். யஅலமானி அவர்கள் இருவர்களும் அறிவார்கள். யாரு? கமால் இன்னும் ஹாலிது அறிவார்கள். எதை? அன்னல்லாஹ ஹலகஹுமா நிச்சயமாக அல்லாஹுவாகிறவன் ஹலக அவன்தான் படைத்தான், ஹுமா அந்த இரண்டையும். எவ்விரண்டையும்? அந்த ஜன்னத்து நார் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அவன்தான் படைத்தான் என்பதை அவர்கள் இருவர்களும் அறிவார்கள். அப்போ இவைகளுக்கான தர்கீப் இஅராப் என்ன பாருங்க. என்பது என்னது? ஹர்ஃபு இஸ்திஃபாம். யஅலமு ஃபிஇல் முதாரி. கமாலுன் யஅலமு உடைய ஃபாயிலு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபு. ஹாலிது மஅத்துஃப் கமால்ல அத்ஃப் செய்யணும். மன் இஸ்மி இஸ்திஃபாம் முபத்ததா. خلق ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாயில் ஜும்லா ஹபர் மன்னுடைய ஹபர். அல் ஜன்னத மஃபூல் خلق உடைய மஃபூல். வாவ் ஹர்ஃபு அத்ஃப். அந்நார என்பது மஅத்தூஃப். எங்க? இந்த ஜன்னத்தால அத்ஃப் செய்யணும். நஅம் என்பதோ ஹர்ஃபு ஜவாப். யஅலமானி ஃபிஇல் முதாரி ضمீர் ஃபாயில். அன்ன ஹர்ஃபு தஅக்கீத். அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு. خلق ஃபிஇல் மாதி ضمீர் ஃபாயில் அன்னவுடைய ஜும்லா ஹபர். ஹுமா ஹலக உடைய மஃபூலு. இதன் லமீர ஜன்னத் நாரை நோக்கி மீளும். அப்ப பாருங்க, இதனுடைய இஅராப் என்ன? மபனி ஹர்ஃப் என்பதால் யஅலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ செய்த அமில் மானவி. கமாலுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ. வாவ ஹர்ஃபு அத்ஃப் அது மபனி. ஹாலிதுன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ. காரணம் ஹாலித் என்பது கமாலுடைய தாபிஅ. அப்போ இது மத்பூ. இதை பின்பற்றி தான் இதுல இஅராபு வழங்கப்பட்டுள்ளது. லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபஅ. மன் என்பது இஸ்மி இஸ்திஃபாம் சுக்குன் மீது மபனி ரஃபினுடைய மஹல், இது முபத்ததா என்பதால். ஹலக ஃபதஹின் மீது மபனி. அல் ஜன்னத மஃபூல் என்பதால் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. வாவ் ஹர்ஃபு அத்ஃபது மபனி. அந்நார என்பது ஜன்னத்தல மாத்தூஃபா அதுவு செய்யப்படுறதுனால இதுவும் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. பாருங்க, நஅம் சுக்குன் மீது மபனி ஹர்ஃப் இது. யஅலமானி நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபஅ செய்த அமில் மானவி. காரணம் இது என்னது? அல் அம்சிலத்துல் ஹம்சா என்கிற முதாரியான ஃபிஇலுடைய 5 வசனுகள், அதற்கென்று தனி சட்டம். நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபஅ, நூனை போக்குவது கொண்டு நஸ்பும் ஜஸ்மும் வரும். அந்த அடிப்படையில் இதுக்கு ரஃபஅ எதை கொண்டு வழங்கப்பட்டிருக்கு? நூனை தரிபடுத்துவது கொண்டு ரஃபஅ செய்த அமில் மானவி.
அன்ன ஹர்ஃப் இது மபுனி. அல்லாஹ லாஹிரத்தான ஃபத்தஹத்தை கொண்டு நஸ்பு. ஹலக ஃபத்தஹின் மீது மபுனி. ஹுமா ஹலகோடைய மஃபூல் நஸ்பினுடைய மஹல்லு லமீர் என்பதால் இது மபுனி. இந்த பாடங்கள்ல நம்ம பார்த்த விஷயங்கள் எங்கு பார்த்தாலும் யஅலமு அது மாதிரி தஅலமு இந்த மாதிரி அலிமவுடைய வசனுகளுக்கு பின்னாடி அன்ன வரும். இதை நமக்கு இங்க ஏன் எல்லா உதாரணத்திலையும் கொண்டு வராங்கன்னா ஒரு சட்டத்தை விளக்குறதுக்கு தான். அன்ன இன்ன உடைய வேறுபாட்டை சொல்லும் பொழுது சொல்லுவாங்க அலிம உடைய இன்னும் அதன் சகோதரிகளான அஃபாலுல் குலூப்னு சொல்லுவாங்க. இந்த ஹசிப இந்த மாதிரியான செயல்கள் இவைகளுக்கு பின்னாடி அன்னதான் வரும் அப்படின்னு. இப்பெல்லாம் நமக்கு யாராப போட்டிருக்கிறதுனால நமக்கு அண்ணன் வாசிக்கிறோம். ஒரு பெரும் பெரும் கிதாபுகள் எடுத்து பார்த்தோம்னா அங்க வந்து ஹரக்கத்து போட்டிருக்க மாட்டாங்க. அன்னவும் இன்னவும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்ப அதை நம்ம எப்படி தெளிவான முறையில அண்ணன்னு வாசிக்கிறதா இன்னன்னு வாசிக்கிறதா அப்படின்னா அங்க நமக்கு இந்த சட்டம் புரியணும். என்ன சட்டம்? அலிம உடைய வசனுகள் அது யாழமு தாளமு என்னவா இருக்கலாம். அம்ரி யாழம் லா தாளம் என்ன வசனா இருந்தாலும் அலிம உடைய செயல்கள் அதன் சகோதரிகளான மற்ற அஃபாலுல் குலூபான அந்த செயல்களுடைய வசனுகள் எல்லாவற்றுக்கும் பின்னாடியும் அன்னதான் வரும் அப்படின்னு நமக்கு ஒரு சட்டத்தை இந்த ஒரு உதாரணத்தை வச்சு முசன்னிஃபு ஒவ்வொரு வரியிலையும் நமக்கு விளக்கி கொடுக்குறாங்க. அதனால எல்லா இடங்கள்லயும் பாருங்க யாழமு என்னது நாலமு அன்ன அப்படிதான் வரும் எல்லா இடங்கள்லயும். அப்ப இதெல்லாம் என்னது இந்த செயலுடைய மஃபூலாக நாம கணக்கெடுக்கணும். இங்க நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்ப அன்னல்லாஹ ஹலக்கஹுமாங்கிறது என்னது? யாழமானியுடைய மஃபூலு. சரி. இப்ப அடுத்த கேள்வி என்னது? ஹலின் நாசு யஅலமூன மன் ஹலகஹும். ஹலின் நாசு மக்களாகிறவர்கள் யஅலமூன அறிவார்களா மன் ஹலகஹும் அவர்களை படைத்தவன் யார் என்பதை அவர்கள் அறிவார்களா? நஅம் பதில் என்னது? நஅம் ஆம். ஹும் அவர்களாகிறவர்கள் யாரை குறிப்பிடுறாங்க? இந்த அன்னாஸ் அந்த மக்களாகிறவர்கள் யஅலமூன அறிவார்கள் அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹு தஆலாவாகிறவன் ஹலக அவன்தான் படைத்தான் ஹும் அவர்களை. இது அந்த அன்னாஸ் தான். அப்ப மக்களாகிறவர்கள் அவர்களை அல்லாஹுதான் படைச்சான் அவங்க அறிவார்கள். இந்த கேள்விக்குறி வந்து அச்சுப்பிழையாக வந்துள்ளது. ஏன்னா இது பதில். இங்க இந்த கேள்விக்குறி தேவையில்லை. இது அச்சுப்பிழையாக வந்திருக்கிறது. அப்போ கேள்வி மக்கள் அவர்களை படைத்தவன் யாருன்னு அறிவார்களா? ஆமா அவர்கள் அவங்கள படைச்சது அல்லாஹ் தானே அவங்களுக்கு அறிவார்கள். அப்போ இதற்கான இஅராப் என்ன பாருங்க. தர்கீப் என்ன? ஹல் என்பது என்னது? ஹர்ஃபு இஸ்திஃபாம். அன்னாசு முபுத்ததா. யஅலமூன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர் அன்னாசுடைய ஹபர். மன் இஸ்மி இஸ்திஃபாம் முபுத்ததா. ஹலக ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர் மன்னுடைய ஹபர். ஹும் என்பது ஹலக உடைய மஃஊல். இந்த ஜும்லா யஅலமூன உடைய மஃஊல். பாருங்க அடுத்து பாருங்க. ஹும் என்பது ஹலக உடைய மஃஊல். நஅம் ஹர்ஃபு ஜவாப். ஹும் என்பதோ முபுத்ததா லமீர் அன்னாஸை நோக்கி மீளும். யஅலமூன ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில் ஜும்லா ஹபர். அன்ன ஹர்ஃபு தஅக்கீத். அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு. ஹலக ஃபிஇல் மாலி லமீர் ஃபாயில் அன்னவுடைய ஜும்லா ஹபர். ஹும் என்பது ஹலக உடைய மஃஊல். அப்ப ஹல் என்பது ஹர்ஃபு இஸ்திஃபாம் சுக்கூன் மீது மபனி. அப்ப ஏன் ஹலீன் போட்டிருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு சுக்கூன் பெற்ற எழுத்தை நம்ம அலிஃப்லாமோடு அந்த என்னது முஷத்ததான் எழுத்து வரும். அதனோடு சேர்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? அந்த லாமுக்கு கஸ்ரு கொடுப்போம். லம் யகுன் இல்லதீன குரான்ல வருமா இல்லையா? லம் யகுன் அல்லதீன அதான் அசல். லம் யகுன் லம் ஜாசிம் லம் யகுன் மஜ்சூம் யகுன் என்பது ஜஸ்ம் செய்யப்பட்டது வரும். சுக்குன் தான் அடையாளம். ஆனால் நம்ம அலிஃப்லாமோடு அங்க சத்து செய்யப்பட்ட அழுத்தி எழுத்தோட சேர்க்கும் பொழுது லம் யகு நில்லதீன என்று வதுவோம். நீ கஸ்ரு கொடுப்போம். அந்த அடிப்படையில என்னது? ஹலின் நாசு. அப்ப இது அசல் என்னதான்? சுக்குன் மீது மபனிதான். அன்னாசு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மாணவி. காரணம் இது என்னது? முபுத்ததா. என்ன மாணவியா நாமில் இபுத்தி தான் இருக்கும். சரி. யஅலமூன என்பதோ நூனை தரிப்படுத்துவது கொண்டு ரஃபை செய்த ஆமில் மாணவி. அப்போ ஏன்னா இது முதாரியான ஃபிஅலில் அல் அம்ஸலத்துல் ஹம்சாவில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனு. இது நூனை தரிப்படுத்துவது கொண்டுதான் இதற்கு
ரஃபு செய்யப்படும். சரி பாருங்க. மன் என்பது என்னது? இஸ்மி இஸ்திஃப்ஹாம், சுக்குன் மீது மபுனி, ரஃபினுடைய மஹல்லு. ஹலக ஃபதஹின் மீது மபுனி, ஹும் என்பது ஹலகவுடைய மஃஊலு, நஸ்பினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் மபுனி. நஅம் என்பதோ ஹர்ஃப் ஜவாபு, சுக்குன் மீது மபுனி. ஹும் என்பது என்னது? முபுத்ததா, ரஃபினுடைய மஹல்லு, ஆனால் சுக்குன் மீது மபுனி. யஅலமூன என்பதோ நூனை தடிபடுத்துவது கொண்டு ரஃபு செய்தாமில் மாணவி. இங்க நம்ம சொன்ன அதே விஷயம். அன்ன ஹர்ஃபு தக்கீத் மபுனி, அல்லாஹ் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. ஹலக ஃபதஹின் மீது மபுனி. ஹும் என்பது ஹலகவுடைய மஃபூலு, நஸ்பினுடைய மஹல்லு, ஆனால் லமீர் என்பதால் இது மபுனி. அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி. அஹாதிஹில் பின்து தஅலமு மன் ஹலகஹா. அடுத்த கேள்வி என்னது? இந்த இந்த பின்த்னா யாரு? இந்த பிள்ளையாகிறவள், பெண் பிள்ளையாகிறவள். நம்ம சிறுமின்னு அர்த்தம் வைக்கலாம். இந்த பெண் பிள்ளையாகிறவள் என்றும் வைக்கலாம். இந்த சிறுமியாகிறவள் தஅலமு அறிவாளா, மன் ஹலகஹா அவளை படைத்தவன் யார் என்பதை அறிவாளா. அந்த ஹா லமீர் யாரு? அந்த பின்தை நோக்கி மீளணும். அப்போ இந்த பெண், இந்த சிறிய பெண், பெண் பிள்ளை எனது, அவளை படைத்தவன் யார் என்பதை அறிவாளா? பதில் என்னது? நாம், ஆம். ஹிய அவளாகிறவள் யார்? அந்த பின்தாகிறவள், அந்த சிறிய பிள்ளையாகிறவள், பெண் பிள்ளையாகிறவள். தஅலமு அறிவாள். பின்த்னா மகள்னு வைப்பாங்க. இப்னு பின்த் மகள். நம்ம சிறிய பெண் என்று வைக்கலாம். தஅலமு அவள் அறிவாள். அன்னல்லாஹ நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் ஹலகஹா ஹலக் அவன்தான் படைத்தான், ஹா அவளை, அந்த பின்தை. அப்போ அவளை படைத்தவன் அல்லாஹுதான் என்பதை அவள் அறிவாள். அப்ப நிச்சயமாக அல்லாஹ் ஆகிறவன் அந்த பெண்ணை படைத்தான் என்பதை அறிவாள். அப்ப பாருங்க, இதற்குண்டான தர்கீபு இஅராபு என்ன? அப்ப அ ஹர்ஃபு இஸ்திஃப்ஹாம், ஹாதிஹி என்பதோ முபுத்ததா, இதான் முபுத்ததா, இஸ்மி இஷாரா. அல் பின்த் என்பது இதான் இந்த இஸ்மி இஷாராவுடைய முஷார் இலைஹி. அப்ப முஷார் இலைஹினாலும் இந்த ஹாதிஹிலிருந்து பதில். இதுக்கு உரிய அர்த்தம் எப்படி கொடுக்கணும்னா, இந்த பெண் என்ற இவளாகிறவள், இந்த பெண் பிள்ளை என்ற இவளாகிறவள் என்றுதான் உரிய நம்ம அர்த்தம் கொடுக்கணும். நம்ம புழக்கத்துல இந்த பின்த் ஆகிறவள், இந்த பெண் பிள்ளை ஆகிறவள் நம்ம சேர்த்து கொடுத்துருவோம். சரி பாருங்க. அப்போ முபுத்ததா, முபுதல், அல் பின்து பதல், ஹாதிஹி இஸ்மி இஷாரா, அல் பின்து முஷார் இலைஹி. தஅலமு என்பது ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், இந்த முபுத்ததாவினுடைய ஜும்லா ஹபர். மன் இஸ்மி இஸ்திஃப்ஹாம், முபுத்ததா. ஹலக ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில், ஹா மஃபூல், மன்னுடைய என்னது? ஹபரு, ஜும்லா ஹபர். அடுத்து பாருங்க, நஅம் ஹர்ஃப் ஜவாப், ஹிய முபுத்ததா, தஅலமு ஃபிஇல் முதாரி லமீர் ஃபாயில், இந்த ஹியவுடைய ஜும்லா ஹபர். அன்ன ஹர்ஃபு தக்கீத், அன்ன ஹர்ஃபு தக்கீத் அல்லாஹ அன்னவுடைய இஸ்மு, ஹலக ஃபிஇல் மாதி லமீர் ஃபாயில் அன்னவுடைய ஹபர், ஹா என்பது ஹலகவுடைய மஃபூல். சரி. அப்ப இந்த தஅலமு உடைய மஃபூல் தான் இந்த ஜும்லா, இந்த தஅலமு உடைய மஃபூல் தான் இந்த ஜும்லா. பாருங்க, இப்போ ஆ என்பது என்னது? ஹர்ஃபி இஸ்திஃப்ஹாம், அது என்னது? மப்னி. ஹாதிஹி இஸ்மி இஷாரா, அதுவும் மப்னி தான். ஆனா ரஃபினுடைய மஹல் முபுத்ததா, அதனால ரஃபினுடைய மஹல்லு. அதிலிருந்து பதிலாக வரக்கூடிய அல் பின்து என்பதோ இதனுடைய தாபிஉ தானே. அப்ப இது என்னதான்? ரஃபினுடைய மஹல்லு, லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. தஅலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்த அமில் மாணவி. மன் என்பது என்னது? முபுத்ததா, ரஃபினுடைய மஹல், ஆனால் சுக்கூன் மீது மபனி, இஸ்மி இஸ்திஃப்ஹாம் என்பதால். ஹலக ஃபதஹின் மீது மபனி. ஹா என்பது நஸ்பினுடைய மஹல், காரணம் அது மஃபூல், ஆனால் என்னது? லமீர் என்பதால் அது மபுனி. நஅம் என்பதோ ஹர்ஃப் ஜவாப், சுக்கூன் மீது மபுனி. ஹிய என்பது முபுத்ததா, ரஃபினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் இது மபுனி. தஅலமு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு செய்த அமில் மாணவி. இதுல இருக்கிற லமீர் இந்த ஹியவை நோக்கி மீளும். இந்த ஹிய என்னும் லமீரும் அல் பின்தை நோக்கி மீளும். பாருங்க, அப்ப அன்ன ஹர்ஃபு தக்கீத் மபுனி. அல்லாஹ என்பது அன்னவுடைய இஸ்ம் என்பதால் லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு.
ஹலக ஃபதஹின் மீது மபுனி. ஹா என்பது மஃபூல் நஸ்பினுடைய மஹல், ஆனால் லமீர் என்பதால் மபுனி. இந்த ஜும்லா தாலமுடைய மஃபூல். அப்ப அல்ஹம்துலில்லா, இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. அப்ப இன்றைய பாடத்தில் நாம் என்ன விஷயத்தை பார்த்தோம்? இன்றைய பாடத்தில் மட்டுமல்ல, இதற்கு முந்தைய பாடத்திலும் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, அன்னவினுடைய சட்டம். அன்ன இஸ்மிற்கு நஸ்பு செய்யும், ஹபருக்கு ரஃபா செய்யும். அந்த ஹபரு சில நேரங்கள்ல ஜும்லாவாக வரும், ஃபிஅலியான ஜும்லாவாக. இங்க எல்லாமே அப்படிதான் வந்திருக்கு நமக்கு. அதே போன்று அன்ன எப்ப வரும்னா, அலிம உடைய வசனைகளுக்கும் அதன் சகோதரிகளான குலூபினுடைய ஃபிஅலுகளுடைய வசனைகளுக்கு பிறகும் அன்ன என்பது வரும் என்பதை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதே போன்று லமீர்களை பற்றியும் நமக்கு இந்த பாடத்துல சொல்லி கொடுக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லா. அதைத்தான் இந்த மேல உள்ள விஷயத்தில் நமக்கு குறிப்பிடுறாங்க. இந்த பாடத்துல லமீர்களை பற்றியும் பேசப்படும், அதே மாதிரி எதை பற்றியும், இந்த அன்னவை பற்றியும் பேசப்படும் என்கிற செய்தி நமக்கு மேலே குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த வரிசையில முசன்னிஃப் அவர்கள் லமீரை நமக்கு விளக்குறாங்க, அன்னவுடைய சட்டங்களை நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா. இனி வரும் பாடத்துல தொடர்ந்து வரக்கூடிய உதாரணங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.